இந்த அதிகாலை வெளியிலே உங்களோடு கூட யூடியூப் பார்க்க கர்த்தர் உதவி செய்து காட்சி ஸ்தோத்திரம். என கண்பான தேவ பிள்ளையே, அதிகாலையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அதிகாலை மிக முக்கியமான ஒரு அனுபவம். இந்த அதிகாலையில் தான் தெய்வம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். மார்க் எழுதிய சுவிசேஷம் 1:35 வாசித்தோமானால், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, சூரிய உதயம் தோன்றுவதற்கு முன்பாக உன்னுடைய ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு பரிசுத்தமான அபிஷேகம் பெற்றவன் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் இருப்பான். அதுதான் அவனுடைய வாஞ்சியாக இருக்கும். தேவ சமூகத்தில் நிற்கிற எவனும் எதையும் சந்திக்க பலன் கிடைக்கும். அவன் எதையும் சந்திக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். சத்துருக்களை சந்திக்கக்கூடிய பலன் நமக்கு கர்த்தர் தருகிறார். எலியாவை எடுத்துக்கொள்ளுவோம் தேவ பிள்ளையே. அவன் தேவனுடைய சமூகத்திலே நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் அவன் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பதை போல அவன் தேவனுடைய சமூகத்தில் நின்றான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் யார் நிற்கிறானோ அவன் உலகத்தின் அதிகாரங்களை ஜெயிப்பான். அவன் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் தருகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த கால வேளையில நீ அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற அனுபவம் உனக்கு உண்டா? தேவ சமூகத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அனுபவம் உண்டா? அதிகாலையில் தான் கர்த்தர் மன்னாவை கொடுக்கிறார். அதிகாலையில் தான் பார்வோனின் சேனைகளை கர்த்தர் இதோ செங்கடலிலே அமிழ்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதிகாலையில் வெற்றி உனக்கு உண்டு என்பதை மறந்து விடாதே. அதிகாலையில் தேவனை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு உதாரணத்தை நான் ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன் தெய்வ பிள்ளையே. ஒரு நாள் ஒரு மனிதன் தொலைபேசியில் பேசுவதற்கு போனான். அது இருளான வேலையாக இருந்தது. ஆனாலும் அவனால் அந்த டெலிபோன் எண்களை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அந்த அறைக்குள் ஒரு விளக்கு இருந்தது. அந்த விளக்கு அணைந்திருந்தது. அது எப்படி எரிய வைக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. என கண்பான தேவ பிள்ளையே, அப்பொழுது ஒருவர் அந்த வழிபோக்கனாக போகிறவர் சொன்னார், ஐயா, கதவை நன்றாக சாத்தி விடுங்கள், அப்பொழுது விளக்கு எரியும் என்று சொன்னான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, கர்த்தரோடு கூட பேசும் பொழுது எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உன்னோடு கூட பேச வேண்டும், நீ அவரோடு கூட பேச வேண்டும், அவர் பேசுவதை நீ கேட்க வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தின் சத்தங்கள் எழும்புவதற்கு முன்பாக உன் இருதயம் கர்த்தனுக்காக தெரிந்திருக்குமானால், அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை வருமானால், வேதம் சொல்லுகிறது உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதிகாலை ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று தேவ பிள்ளையே. நாம் நம்முடைய வேலைகளை செய்வதற்கு முன்பாக, நம்முடைய வேலைகளை நாம் தொடர்ந்து போவதற்கு முன்பாக நாம் கர்த்தரை சந்திக்கிற அனுபவம் நமக்கு இருக்கட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நீ நானும் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதிகாலை தேவனை தேடக்கூடிய எண்ணம் இல்லையே. நம் அதிகாலையை ஜெபிக்காதனால் தான் சத்துருவை ஜெயிக்க முடியவில்லை. சாத்தானின் சதித்திட்டங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதிகாலை எவன் ஜெபிக்கிறானோ அவனுக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் தருகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளை, இந்த நாளிலே நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தாவே, அதிகாலையில் எழுந்து நீர் பேசுகிற வார்த்தையில் கேட்க எனக்கு உதவி என்று சொல்லி கேள். கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுப்பார். நீ அதை செய்யும் பொழுது, தொடர்ந்து அதை செய்யும் பொழுது உன்னை எதிர்காலத்தில் அற்புதமாய் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானதே, இந்த கால வேளையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக அதிகாலையிலே இயேசு இருட்டோடு எழுந்து சென்று அவர் மலையிலே ஏறி ஜெபித்தார். மலையிலே இருந்து இறங்கி வந்து அநேகருக்கு நன்மைகளை செய்தார். ஜெபித்து விட்டு வரும் பொழுது உனக்கு ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ பிள்ளையே, கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் பேசிய இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதி மகிமைப்படுத்தும். அதிகாலை ஜெபத்திலே அநேக நன்மைகள் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியாய் நீர் எங்களுக்கு தந்து மகிமைப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.